வணக்கம். பிரம்ம ரகசியம் அறியலாம், உணரலாம், பூசிக்கலாம், யாசிக்கலாம், அளவுதான். அதை ஆய்வு பண்ண முடியாது. எத்தனையோ மகான்கள், சித்தர்கள் வாழ்ந்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். அந்த ரகசியத்தை உடைத்ததில்லை. அது முடிச்சாகத்தான் இருக்கும். ஏன்னா அதை ஆய்வுக்கு உட்பட்டதல்ல. அது யாசிக்க வேண்டியது, பூசிக்க வேண்டியது தான். அதை ஆய்வு பண்ண முடியாது. இப்போ விஞ்ஞானத்தில் இந்த கிரகங்களை எல்லாம் ஆய்வு பண்ணலாம். ஆனால் அந்த பிரகாசத்தை ஒளிக்கதிரை நெருங்க முடியாது, ஆய்வு பண்ண முடியாது. அங்கே போய் ஏவுகணையை நிப்பாட்ட முடியாது. இந்த கிரகங்களில் 7 வகை உண்டு. அதே மாதிரிய நம்மளுடைய உடல்நிலையிலும் 7 வகை சக்கரங்கள் உண்டு. அதுதான் சுழற்சி, அதுதான் இறை பிரம்மம். நாம் ஆய்வில் எடுத்துக்கொள்ள பிறப்பையும் இறப்பையும் அது ஒரு முடிச்சு, பிரம்ம ஒரு சூத்திரம், பிரம்ம முடிச்சு, பிரம்ம ரகசியம். அதை இதுவரை உடைத்து விட்டு சென்றவர்கள் இல்லை. உழைக்கவும் முடியாது, ஆய்வு பண்ணவும் முடியாது. இப்போ நம்ம ஆன்மா நம்மளுடைய உடலில், உயிரில் ஒன்றி இருக்கிறது. உணர்கிறோம், அறிகிறோம். அதை ஆய்வு பண்ண முடியாது. ஆன்மா எங்கே இருக்கு, அங்கே இருக்கு, இங்கே இருக்குன்னு ஒரு ஆய்வு நிலைப்படுத்த முடியாது. இதுதான் பிரம்ம ரகசியம். இந்த பிரம்ம ரகசியம் ஒன்று இல்லை என்றால் இறை தொடரே இல்லை. ஆனால் பிரம்ம ரகசியம்தான் இறையினுடைய நிலையை உணர வைக்கிறது, உந்த வைக்கிறது. இந்த பிரம்ம ரகசியத்தை எவராலும் உடைக்க முடியாது, நெருங்க முடியாது. இதுதான் என்று முடிவுக்கு கொண்டு வர முடியாது. அதுதான் ரகசியம். அந்த ரகசியம் ஒன்று இல்லை என்றால் இவ்வளவுதானா அப்படிங்கிற ஒரு அலட்சியமாகும். அதனால் பிரம்ம ரகசியம் கண்டிப்பாக பிரம்ம ரகசியமாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு இனிமையான சுகம். இறை தொடர், இறை பிரம்மம். அதனால் பிரம்மத்தோடு வாழ்வோம், இன்பமாக இருப்போம், பிரம்ம ரகசியத்தோடு ஐக்கியப்படுவோம். நன்றி, வணக்கம்.